கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம் 14 16 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். 16வது வாக்கியத்திலே, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடுவோம். ஜெபத்துக்குரிய அழைப்பாக இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது புரிந்து கொண்டேன். ஜெபம் என்பது தனிப்பட்ட வாழ்வுக்கும் குடும்ப வாழ்வுக்கும் திருச்சபையின் வாழ்வுக்கும் ஆசீர்வாதமான நம்முடைய வாழ்வுக்கும் அஸ்திபாரமாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது 3 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது, அழைப்பை கற்றுக்கொண்டேன். அதாவது இந்த இடத்திலே சேரக்கடவோம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஆங்கில வேதாமத்திலே அந்த வசனத்திலே கம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. திருமறையிலே ஏராளமான அழைப்புகளை ஆண்டவர் வசனத்திலே பதிவு செய்திருக்கிறார். 2 முக்கியமான அங்கே அழைப்பை நான் வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அங்கே 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே 28வது வாக்கியம் மிக தெளிவாய் சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இது இளைப்பாறுதலுக்குரிய அழைப்பாகும். மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17 நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஊழியத்துக்குரிய அழைப்பாக இங்கு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஜெபத்திலே நாம் அவரண்டே சேர அழைக்கப்படுகிறோம். இதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16 நாம் புரிந்து கொண்ட சத்தியமாகும். 2வதாக, அவரண்டையிலே ஜெபத்திலே சேர்வதற்கு நாம் எப்படி தன்மையோடு வர வேண்டும். அங்கே எபிரேயர் 4:16 தைரியம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்திலே போல்னஸ் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த போல்னஸ் என்கிற வார்த்தையை பெருமையோடு வருகிறது என்று புரிந்து கொள்ளாதிருங்கள். தைரியம் என்றால் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்கிற தைரியமாக அவரண்டே சேர வேண்டும். ஆதியாமம் அங்கே வேதாமத்திலே 18ஆம் அதிகாரம் 27 சோதோம் கொமோரா அழிக்கப்படுகிறது என்று அறிந்தபோது ஆபிரகாம் தேவ சன்னிதானத்தில் நின்று அவர் பரிந்து போராடி ஜெபிக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆதியாமம் 18:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே தைரியமாக அவரண்டே வர வேண்டும். 3வதாக, இந்த எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16 வாசித்தால் நாம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே அவரண்டே சேர வேண்டும் என்கிற குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 22வது வாக்கியத்தை பாருங்கள். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு, அதே சமயத்தில் உண்மை உள்ள இருதயத்தோடு, விசுவாச இருதயத்தோடு நாம் அவரண்டே சேர அழைக்கப்படுகிறோம். ஆகவே தைரியமாக அவரண்டே சேர வேண்டும். சரியான ஆயத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சேர வேண்டும். அக்கிரம சிந்தையோடு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் இருக்கிறதா? அதே சமயத்தில் நம்முடைய இருதயத்திலே உண்மை உள்ள இருதயம் இருக்கிறதா? நம்முடைய இருதயமானது விசுவாச இருதயமாக இருக்கிறதா என்று சொல்லி அடிக்கடி நம்மை பரிசோதித்து மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். அநேக சமயங்களிலே வாயிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், ஆனால் உள் வாழ்க்கையிலே சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் இல்லை. வாயிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆனால் நம்முடைய இருதயமோ உண்மையற்ற இருதயமாக இருந்திருக்கலாம். அநேக சமயங்களிலே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க முற்படுகிறோம், விசுவாசம் இல்லாத அந்த நிலையோடு ஜெபித்து வருகிறோம். ஆகவேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22 பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம் என்று சொல்லி இங்கேயும்
ஆங்கில வேதாத்திலே கம் என்கிற வார்த்தை வருகிறது, தமிழிலே சேர கடவோம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆகவே ஆண்டவர் அண்டையிலே சேருவதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார், தைரியத்தோடு சேர அழைக்கிறார். ஆயத்தப்பட்ட வாழ்க்கையோடு நம்மை அவரண்டை சேர அழைக்கிறார். அப்படி சேருவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரார்த்தனைகளுக்கும் ஜெபத்துக்கும் பதில் உண்டு. நம்மை அவர் பயன்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதித்தார். ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தீர். ஜெபிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில தைரியமாக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதே சமயத்தில் ஆயத்தப்பட்ட வாழ்க்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு திருமறையிலிருந்து கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.